நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். ஏனுங்க உங்க வீட்டு கல்யாணத்து வீட்டுல மாத்திரம் இந்து முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களை இது பண்ணி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்புறம் ஏனுங்க மத்தவங்க கழுத்துல இருக்கிற தாலியெல்லாம் இருக்கிறீங்க. ஆத்திகம்னா இந்து முறைப்படி கல்யாணம் பண்றது ஆத்திகம்ங்க. நாத்திகம் அப்படின்னா முதல்ல உங்க மருமக கழுத்துல இருக்கிற தாலி, உங்க ஒய்ஃப் கழுத்துல இருக்கிற தாலி எல்லாம் அறுத்துருங்க, அதாங்க நாத்திகம்ங்க. கொங்குக்காரவங்களுக்கு கூட அவரால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேஸ்ட் பீஸ். வாய வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க இந்த திரை பிரபலங்கள். அதுல வந்து சத்யராஜும் ஒருத்தர். அதே மாதிரி சூர்யா, அவங்க தம்பி கார்த்திக், டைரக்டர் அமீர், தமிழ்நாட்டுல ஒரு பையனை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதை எடுத்து பேசுறதுக்கு இங்க ஆள் இல்ல. கேட்டீங்கன்னா சொல்ல எல்லாம் அமெரிக்காவை பார், ஆப்பிரிக்காவை பார், காஷ்மீரை பார், ரஷ்யாவை பார், ஊபியை பார், மாப்பியை பார்னு காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் ரூபாய், ஏன்னா அவன் தியாகி. ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்துல இறந்த குழந்தைங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும். எந்த விதத்துல என்ன நியாயம்னு தெரியல. இந்த அரசாங்கம் இந்த லட்சணத்துல உட்காந்துட்டு ஹாஸ்டலுக்கு மட்டும் சமூக நீதினு போட்டுட்டா எல்லாம் மாறிடுமா? அதே மாதிரி தெருவுல உள்ள பேரெல்லாம் மாத்தியாச்சு. இந்த நாயுடு தெரு, அந்த நாயுடு தெரு, இந்த தேவர் தெரு, கம்பர் தெரு, அந்த தெரு, இந்த தெருன்னு எந்த ஜாதிகள் பெயர் இருக்கோ எல்லா பேரையும் எடுத்துட்டீங்க. அப்புறம் ஏன் ஜாதி சர்டிபிகேட் தரீங்க? தெருவுல இருக்கிற ஜாதியை எடுத்தா மட்டும் பத்தாது, ஜாதி சர்டிபிகேட்ல இருக்கிற ஜாதியை எடுத்துட்டு எல்லாரும் இந்தியன்னு கொடுத்துருங்க, ஒரே வேலையா முடிஞ்சு. எல்லாத்துலயும் ஃப்ராடு, எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்தையும் உடனே ஆனாவனா மத்திய அரசாங்கத்துக்கு. அது மத்திய அரசாங்கம்னு கூட சொல்றது இல்ல, ஒன்றிய அரசாங்கம். எனக்கு எவனாலும் இந்த ஒன்றிய அரசாங்கம்னு சொன்னான்னு வையன், அவனை என்ன பண்ணணும்னு அவ்வளவு வெறி வரும். ஏன்னா வேங்கை வயல்ல மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அங்க நீங்க ஜாதியை ஒழிச்சிங்களா? ஒழிக்கலையா? ஏன் தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அங்க மலம் கலந்த தண்ணியை குடிச்சிருக்கிறான், அது யாரு பண்ணினாலும் எந்த சமுதாயத்தை பண்ணினாலும் காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய எல்லாரும் துணை முதலமைச்சருக்குன்னு சொல்றாங்க, ஏன் நான் முதலமைச்சராக தகுதி இல்லையான்னு கேக்குறாரு. இருக்குன்னு உங்களுக்கு இருக்கு. எப்போ உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உங்களை எய்தாப்ல உட்கார வச்சாங்களா, அப்ப கேட்டிருக்கணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான நிஷா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக இப்போ சத்யராஜ் அவர்கள் வந்து மேடையில் பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆத்திகம் நாத்திகம் அப்படி, அதாவது பெரியார் வந்து என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் பேசுறாரு. ஸோ இதோட உங்களோட கருத்து என்ன மேம்? இல்லை, சத்யராஜ் அவர் வந்து ஆத்திகம் நாத்திகம் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு அந்த காலத்தில். இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் சத்யராஜோட ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கொங்கு தமிழில் அவர் பெரியார் வந்து கேட்டிருந்ததாகவும் ஒரு பக்தர்கிட்ட கோயிலுக்கு அப்படின்னு, அதே கொங்கு தமிழ்லேயே நான் அவருக்கு சத்யராஜுக்கு பதில் சொல்கிறேன். ஏனுங்க உங்கள் வீட்டு கல்யாணத்து வீட்டில் மாத்திரம் முறைப்படி இந்து முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களை இது பண்ணி உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்புறம் ஏனுங்க மற்றவங்க கழுத்தில் இருக்கிற தாலியெல்லாம் இருக்கிறீங்க. முதல்ல வந்து நான் ஆத்திகம்னா இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுறது ஆத்திகம்ங்க. நாத்திகம் அப்படின்னா முதல்ல உங்கள் மருமக கழுத்தில் இருக்கிற தாலி, உங்கள் ஒய்ஃப் கழுத்தில் இருக்கிற தாலியெல்லாம் அறுத்துருங்க, அதாங்க நாத்திகம்ங்க. நாத்திகம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ அவங்களோட பொண்ணு வந்து இப்போ டிஎம்கேல சேர்ந்துருக்குறாங்க, அதனால் இந்த கிறகம் பிடிச்சவன் என்னத்தை வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி தள்ளுறாரு. சத்யராஜால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? அட்லீஸ்ட் கொங்குக்காரவங்களுக்கு கூட அவரால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேஸ்ட் பீஸு. இப்போ தன்னோட பொண்ணுக்காக பொறுப்புக்காக பொண்ணு திமுகவில் சேர்ந்துருக்காங்க, அதுக்காக அவர் இது மாதிரி ஆத்திகம் நாத்திகம்லாம் பேசுகிறாரு. அது இல்லாமல் பெண் உரிமை பற்றி பேசுகிறாங்க. எங்கே பெண்களுக்கு உரிமை இருக்குது? ஒரு 8 வயசு குழந்தைய கூட இப்போ சமீபத்தில் ரேப் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் இது பண்ணிட்டு. அப்புறம் என்ன பெண் உரிமை? பெண் உரிமை இருந்துச்சு. எப்படின்னா தான் வளர்த்த பொண்ணை கட்டிக்கிற அளவுக்கு பெரியாருக்கு பெண் உரிமை இருந்துச்சு. அதனால அது பெரியாருக்கு தான் பெண் உரிமையை தவிர பெண்களுக்கு இல்லை. அதே மாதிரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித் குமார்னு ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனை நம்ம இந்த அரசாங்கமானது காவல்துறை, அது காவல்துறையா அல்லது ஏவல் துறையான்னு தெரியல, ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அந்த பையனை வந்து அவ்வளோ சித்திரவதை பண்ணி மிளகா பொடியெல்லாம் இது பண்ணி அந்த பையனை காதுலலாம் ரத்தம் உறைஞ்சிருக்கிற அளவுக்கு 44 இடங்கள்ல காய இருக்கிற அளவுக்கு அடித்து கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் இந்த திரைப்பிரபலங்கள் ஒருத்தங்க கூட வாயை திறக்கல. இந்த சூர்யாவா இருக்கட்டும், இல்லை தம்பி அமீரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து ஒருத்தர் கூட வாய் திறக்கலை.
ஆனால் வந்து இப்போ சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பொக்கே அனுப்புறாரு. இங்கே ஒரு நடிகர் நல்லா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே அனுப்புறாரு. யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சூர்யா வந்து அந்த படம் ஒன்று நடிச்சிருந்தார்ல, ஜெய்பீம் நடிச்சிருந்தாரு. அப்போ அந்த ஜெய்பீம்ல நடித்த படத்துக்கு அந்த ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் தான், இதே பிரச்சனை தான். அப்போ மட்டும் சமூக நீதி புரட்சி போராட்டம் அப்படின்லாம் சொன்னவர் இன்னைக்கு அந்த பையனை அடிச்சு கொண்டதுக்கு ஒரு வார்த்தை கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இந்த லட்சணத்தில், அதாவது வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க இந்த திரைப்பிரபலங்கள். அதில் வந்து சத்யராஜும் ஒருத்தர், அதே மாதிரி சூர்யா, அவங்க தம்பி கார்த்திக், டைரக்டர் அமீர், கௌதமன் ஒருத்தர், அதுக்கப்புறம் தம்பி சித்தார்த்லாம் வாய் கிளிய அவருக்கு வாய் இங்கேருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் கிளியும், அந்த அளவுக்கு அவர் வாய் கிளிய பேசுவார். இப்போ சித்தார்த் எங்கே போனார்? சித்தார்த் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லை வேற எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டாரா? ரீசெண்டாக 3BHK படம் நடிச்சு ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியம் இப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் 3BHK, அது ரொம்ப முக்கியம் அந்த படம். நாட்டுக்கு மற்றதெல்லாம் கேட்டால் புரட்சி சமூக போராளின்னு வந்துருவானுங்க. ஆனா இப்போ நம்ம ஊரில், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பையனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை எடுத்து பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஆனால் கேட்டிங்கன்னா சொல்ல எல்லாம் அமெரிக்காவை பார், ஆப்பிரிக்காவை பார், காஷ்மீரை பார், ரஷ்யாவை பார், ஊபியை பார், மாப்பியை பார்னு காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. அவ்வளோதான். கேட்கும்போது யூபின்னு சொல்லும்போது டாக்டர் ஷர்மிளா மேம் கூட சொல்கிறாங்க, ஏன் உத்தரப்பிரதேசில் 500 கூட நடந்திருக்குது, ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, இங்கே 25 தானே நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு கம்பேரிஷன் கொடுக்கும். அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு மேனியா. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சோறு இல்லாமல் கிடக்கிறான், நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தனை அடித்து கொண்டுட்டாங்க, நம்ம ஏரியாவில் வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் அப்போ ஷர்மிளா எங்கே போச்சு? அதுக்கெல்லாம் உடனே அவங்க இங்கே உள்ளூர் பிரச்சனை, உள்ளூர்லலாம் ஒன்றுமே பார்க்கறதில்ல. 8 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. அதை கேளுங்கன்னா இவளுங்க இங்கேருந்து எடுப்பிடி மாதிரி சொம்ப தூக்கிட்டு அங்கே போயிடுறது. ஆனால் பொய்யான தகவலை பேசுறது, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க எல்லாம் அதாவது அவங்கள காசு கொடுக்குறாங்க, காசுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அது மாதிரி வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய நபர் இந்த ஷர்மிளா. சரிங்களா? அந்த ஷர்மிளா, சுந்தரவல்லி, இந்த மாதிரி ஒரு அரைக்குறைங்க ஒரு 5-6 இருக்குது. அதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சும்மா வாய்க்கு வந்தது. அதுங்களுக்கு ஒரு சாதாரண அறிவாது, பேசிக் நாலேஜாவது இருக்கானே தெரியல. டெய்லி பேப்பரில் வருது, பேப்பரை பார்த்தாலே இங்கே தமிழ்நாட்டு நிகழ்ச்சி என்னென்னு சந்திச்சிருக்குது, ஊடகங்களில் பார்த்தா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாத்தியார், அவர் பாவம் காலையிலேயே இந்த டாஸ்மாக் கடை 12 மணிக்கு திறக்கும். சரியா? பிளாக்ல எவனோ ஓட்டிட்டு இருக்கிறா, திராவிட மாடலில் உள்ளவன் எவனோ பிளாக்ல, அது கள்ளசாராயமா இல்லை பிளாக்ல பாட்டில் ஓட்டினானான்னு தெரியல. அதை அந்த வாத்தியாருக்கு பாவம் என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ வாங்கி குடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் படுத்துட்டாரு. யாரோட தப்பு? வாத்தியார் மேலே தப்பு தான். ஆனால் வாத்தியாரை குடிக்க தூண்டுனது யாரு? அரசாங்கம் தானே. அப்போ வாத்தியார் மேலே நடவடிக்கை எடுத்தால் அரசாங்கத்துக்கு மேலேயும் தான் நடவடிக்கை எடுக்கணும். 12 மணிக்கு கடை திறந்துட்டா மட்டும் உங்களுக்கு கடையில் தான் வந்து வாங்குறாங்களா, பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க? அப்படி தானே அவங்க கட்சிக்காரங்களாம் இந்த கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டின்னு ஒருத்தர்லாம் சரக்கு ஊற்றி தானே இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு 54 பேர்கிட்ட செத்தாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் ரூபாய். ஏன்னா அவன் தியாகி, ஏன்னா அவனால தானே வருமானம் வருது. அதனால அவன் சாராயம் குடிச்சிட்டா அவன் நம்மளுக்காக செத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு விபத்தில், அது யாரும் ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்தில் இறந்த குழந்தைங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும். எந்த விதத்தில் என்ன நியாயம்னு தெரியல. அப்போ அரசாங்கம் வந்து சாராயம் குடிக்கிறத ஊக்குவிக்கிறாங்களா? அப்போ நீ சாராயம் குடிச்சு செத்தேன்னா உன் குடும்பத்துக்கு 10,000 அப்படின்னு, 10 லட்சம், சாரி 10 லட்ச ரூபா உன் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த நாய் குடிச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேது, அட்லீஸ்ட் குடிச்சிட்டு செத்து போனாங்க, கள்ளசாராயம் குடிச்சு செத்தா கூட 10 லட்ச ரூபா வரும்ல, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாவது வாழல. இது என்னன்னா பெண்களுக்கு தான்ப்பா மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இவன் டாஸ்மாகை திறந்து வச்சு எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ சாதாரண ஆட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிற, ஒரு ட்ரைனேஜ் அல்றவராக இருக்கட்டும், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண சின்ன சின்ன கூலி வேலைகள் செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட உடம்பை வருத்தி இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்களாம் செய்கிறாங்க. அந்த உடம்பு வலினால என்ன பண்ணிடுறாங்க? சாயந்தர நேரத்தில் போய் சரக்கு அடிக்கிறாங்க. அந்த சரக்கு அடிச்சுட்டு அந்த பேக்கெட்டில் இருக்கிற காசு கூட வீட்டுக்கு வந்து ஒழுங்காக சேர்றது கிடையாது. அதுவும் குடிச்சுட்டு அங்கங்கே படுத்துடுறாங்களா. அந்த பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் வீட்டு வேலை செஞ்சு 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு. அப்படியே படிக்க வச்சு ஒரு நம்ம வீட்டில் வச்சு படிக்க வைக்க முடியலன்னா ஒரு ஹாஸ்டலுக்கு போகிறாங்க, ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஹாஸ்டலில் மாத்திரம் இவங்க சமூக இது கொண்டுட்டு வராங்க, அதாவது எல்லா சமூக நீதி
விடுதிகள்னு பேர் கொண்டுட்டு வராங்க. சமூக நீதி விடுதிகள் நீங்க கொண்டுட்டு வரீங்க, அதை யாரும் இல்லைன்னு சொல்லல. பல துறைகள் சார்ந்த 2739 விடுதிகளை வந்து இப்ப சமூக நீதி விடுதிகள்னு பேர் மாத்துறாங்க. அதுல 1,79,568 பசங்க படிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா SC ST மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் மட்டும் 1331 ஹாஸ்டல் இருக்கு. அதுல வந்து 98,909 பசங்க படிக்கிறாங்க. இந்த பசங்களோட சாப்பாட்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 39 ரூபாய் தான். ஏன்னா 39 ரூபாயில் உங்களால் எப்படி ஒரு சாப்பாடு தரமாக தர முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 39 ரூபா. அந்த பிள்ளைங்க காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளைக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெறும் 39 ரூபாயில் நீங்கள் உங்களால் எப்படி தரமாக சாப்பிட முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சின்ன குட்டி பையன் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டில் புழு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இதே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையா எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது நிறைய எங்களெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சது அந்த மத்தியானம் ஒரு வேளை சத்துணவு சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது. அந்த சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு தான் நாங்களும் படிச்சே வந்தது. அந்த மாதிரி ஒரு இல்லாதப்பட்ட பிள்ளைங்க தான் அங்கே போகுது. அதுங்களுக்கு ஒரு தரமான சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட இந்த அரசாங்கத்தால் முடியல. ஆனால் போதை கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 லட்சத்துக்கு பேக் கொடுக்க முடியுது. இந்த பிள்ளைங்களுக்கு 40 ரூபாய்க்கு கூட சாப்பாட்டுக்கு தர முடியலையே. 40 லட்சம் எங்கே இருக்குது? 40 ரூபாய் எங்கே இருக்குது? அப்போ இதில் எங்கே சமூக நீதி வந்துச்சு? இதில் எங்கே பொருளாதார ரீதியாக ஏழை எளிய பாகுபாடு இல்லாமல் எப்படி இவங்க சொல்கிறாங்க? ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் இவங்க கணக்கு சொல்கிறாங்க. அந்த 1500 ரூபாயில் 142 கோடி ரூபாயில் நீங்கள் இத்தனை பிள்ளைங்களுக்கு புள்ளி விவரம் சொன்ன பிள்ளைங்களுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 39 ரூபாய் வருது. அது கண்டிப்பாக பத்தாது. ரெண்டாவது, நம்ம மத்திய அரசாங்கமானது தலித் சமுதாயம், அதாவது SC ST ஆன மக்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்காக நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியை முறையாக பயன்படுத்தாமல் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது திருப்பி அனுப்புகிறாங்க. அதாவது ஒரு காலேஜில் படுக்கை வசதிகள் கிடையாது, மின்விசிறி வசதிகள் கிடையாது, டாய்லெட்டு சுத்தமாக கிடையாது. டாய்லெட் இருந்தால் கூட சுத்தமாக இருக்காது. அது வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணால் மட்டும்தானே ஒரு சுத்தமாக சுகாதாரமாக அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அதுவும் புதுசாக ஹாஸ்டலுக்கு வந்த பிள்ளைங்களுக்குலாம் அந்த கை காலெல்லாம் கொஞ்சம் சொறி சரங்கள்லாம் வரும். அந்த பிள்ளைங்களோட ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு இதாக இருக்குது. அப்போது மத்திய அரசாங்கத்தை தர நிதியை வாங்கியாவது நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம்ல. அது இல்லாமல் இப்போ பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் 5000 ரூபாய் ஒதுக்குங்க. ஏன்னா 39 ரூபாய் தான் நீங்கள் சொன்ன 142 கோடியில் 39 ரூபா தான் வருது கணக்கு கால்குலேட் பண்ணால். அதில் வந்து 50 ரூபா கூட இல்லை, ஆனால் இவங்க 50 ரூபான்னு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே எவ்வளோ முரண்பாடு இருக்குன்னு பாருங்கள். அதாவது நிதி ஒதுக்குனது 142 கோடி, பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு 50 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 39 ரூபா தான் ஒரு மாணவருக்கு செலவு பண்ணுறாங்க. இதே நடிகைகளுக்கு மது விருந்து, கஞ்சா, அவினு, குட்கா, கலக்கல், கஞ்சா, என்ன கேட்டமீனு, பேட்டமீனு, சிந்தட்டிக் ட்ரக்ஸு அது இதுன்னு கொடுத்து 40 லட்ச ரூபா பேக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த இல்லாத ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்தில், அதுவும் SC ST பிள்ளைங்க, ஒரு மலைவாழ் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு 40 ரூபா கூட இல்லை சோத்துக்கு. இந்த அரசாங்கம் இந்த லட்சணத்தில் உட்காந்துட்டு ஹாஸ்டலுக்கு மட்டும் சமூக நீதின்னு போட்டுட்டா எல்லாம் மாறிடுமா? அதே மாதிரி தெருவில் உள்ள பேரெல்லாம் மாற்றியாச்சு. இந்த நாயுடு தெரு, அந்த நாயுடு தெரு, இந்த தேவர் தெரு, கம்பர் தெரு, அந்த தெரு, இந்த தெருன்னு எந்த ஜாதிகள் பெயர் இருக்கோ எல்லா பேரையும் எடுத்துட்டீங்க. அப்புறம் ஏன் ஜாதி சர்டிஃபிகேட் தரீங்க? ஜாதியோட பேரை எடுத்துட்டீங்க, தெருவில் இருக்கிற பேரை எடுத்துட்டீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே கேட்குறீங்க? ஜாதி சர்டிஃபிகேட் தானே கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? தெருவில் இருக்கிற ஜாதியை எடுத்தால் மட்டும் பத்தாது. ஜாதி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஜாதியை எடுத்துகிட்டு எல்லாரும் இந்தியன்னு கொடுத்துருங்க, ஒரே வேலையாக முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரே கல்வி கிடைக்கும், ஒரே சமமான கிடைக்கும், ஒரே சமமான வளர்ச்சியாக இருக்கும்ல. ஏன் நீங்கள் ஜாதி பிரிவினை பிரித்து வச்சு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுக்க விடாமல் இருக்காங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஏன்னா ஒரு திட்டங்கள் வகுக்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் அந்த 8வது பொருளாதார கணக்கெடுப்பும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பும் ஒன்றா நடத்தணும்னு திட்டம் தீட்டியிருக்காங்க. ஒரு பிளான் கரெக்டாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு போய் ஒரு சேவையை செய்ய முடியும். இப்போ எங்கள் ஏரியா வில்லிவாக்கம் இருக்குது. வில்லிவாக்கம்னாலும் உதாரணத்துக்கு சென்னை மாநகரத்தை நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
60%, 60%லிருந்து 65% தலித் சமுதாய சார்ந்த மக்கள் தான் இங்க பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க தான் பிசி, எம்பிசி, பேக்வேர்டு கிளாஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 70%, ஒரு 65%க்கு மேல மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய எஸ்சி சமுதாய மக்களுக்கு ஒரு திட்டத்தை நம்ம கொண்டுட்டு போய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு வேணும்ல. எல்லாத்துலேயும் ஃப்ராடு, எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்தையும் உடனே ஆனாங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு. அது மத்திய அரசாங்கம்னு கூட சொல்றது இல்லை, ஒன்றிய அரசாங்கம். எனக்கு எவனாவது இந்த ஒன்றிய அரசாங்கம்னு சொன்னான்னு வையன், அப்படி அவனை என்ன பண்ணணும்னு அவ்வளோ வெறி வரும். ஏன்னா அப்புறம் ஒரு நாள் உட்காந்து யோசித்தேன், ஏன் இவனுங்க எல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா இவனுங்க எல்லாம் மத்திய அரசாங்கத்தை ஒண்டி பொழைக்கிறானுங்க. அதனால அது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை ஏற்றுக்கிறேன். அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம குன்றிய அரசுன்னு பேர் வைக்கலாமா? ஏன்னா உன்னோட மனசு குன்றி போச்சு, உன்னோட மனசு சுருங்கி போச்சு. அப்போ அது மத்திய அரசாங்கமானது ஒன்றிய அரசுன்னு நீ சொன்னேன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் ஏன் குன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாது? ஏன்னா உன் மனசு குறுகி போச்சு. குறுகி போய் ரொம்ப சின்னத்தனமா யோசிக்கிற. வேங்கை வயலில் மலத்தை கலந்த பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் நீ கண்டுபிடிக்கல. கேட்டால் நாங்கள் மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, பெரியாரே அதுக்கு சாட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திருட்டுத்தனம் எல்லாம் சாட்சின்னு சொல்கிறீங்க. வேங்கை வயலில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அங்கே நீங்கள் ஜாதியை ஒழிச்சிங்களா ஒழிக்கலையா? ஏன் தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அங்கே மலம் கலந்த தண்ணியை குடிச்சிருக்கிறான். அது யார் பண்ணினாலும், எந்த சமுதாயத்தை பண்ணினாலும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா? முடியும் தானே. அப்புறம் ஏன் கண்டுபிடிக்கல? அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சமத்துவமே இலக்கு அப்படின்னு. அண்ணே நீங்கள் அதில் வேங்கை வயலிலே விலக்கு கொடுத்துட்டீங்க, அப்புறம் எங்கன்னா நீங்கள் இலக்கை தேடி போகிறீங்க? அப்புறம் அண்ணன் வேற 2-3 நாளைக்கு இப்போ சமீபத்தில் அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னை எல்லாரும் துணை முதலமைச்சருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையான்னு கேட்குறாரு. இருக்குண்ணே, உங்களுக்கு இருக்கு. எப்போ இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்குறாங்களா, அப்போ நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உங்களை எய்த்தாப்பில் உட்கார வச்சாங்களா, அப்போ கேட்டிருக்கணும். சரியா? என்னையா பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறீங்க, அப்போ எங்கே போச்சு அப்போ அது இரட்டை குவளை முறை தானே. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் ஒரு பையன் ஸ்கூல் படித்த பையனை கூட சேர்ந்த பையனே வெட்டிட்டானே, அப்போ அண்ணன் கேட்டிருக்கணும்ல, எங்கள் சமூக நீதி, சமத்துவம், இரட்டை குவளை முறையை, அந்த ஒரு ஜாதிய பாகுபாடு. நாங்களாம் ஜாதி பார்க்கறது இல்லை, நாங்களாம் ஜாதி மதம் கடந்து எல்லாருமே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜாதி பார்க்கறது என்னன்னா இவங்க தான் ஜாதி பார்க்குறாங்க. ஏன் இதே இவர் பொன்முடி கேட்கல, எஸ்சி தானே எஸ்சி தானே அப்படின்னு கேட்கல? இதே எஸ்சி கவுன்சிலராக இருந்த அந்த லேடியை கீழே உட்கார வச்சது யாரு? இதே திராவிட மாடல் அரசு தானே. அப்போ அண்ணன் திருமாவளவன் கேட்டிருக்கணும்ல. உண்மையிலே சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலித் சமுதாயத்துக்கு வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இந்நேரம் அவர் சிஎம் ஆயிருப்பாரு. அண்ணன் தலித் சமுதாயத்துக்கு வேலை செய்யலை, அண்ணன் திராவிட மாடலுக்கு சொம்பு தூக்குறாரு. அப்புறம் எப்படி சிஎம் ஆக முடியும்? துணை சிஎம்முக்கே அவங்க பக்கத்தில் சேர்த்திக்கல. அண்ணன் வேற ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப குதிச்சு கொந்தளிச்சு ஒரு பேட்டியை சமீபத்தில் பார்த்தேன். அப்புறம் நம்ம முதல்வர் வேற சொல்லியிருக்காரு ரத்த பேதம் இல்லைன்னு. ரத்த பேதம் இல்லை, பேதம் இல்லாம தான் எல்லா ஜாதிக்காரவங்களுக்கும் கொடுமை நடக்குது. எல்லாம் அங்கே வெட்டுறான், இங்கே வெட்டுறான், அடிக்கிறான். இப்போ எத்தனை கொலைகள், லாக்அப் மரணங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை கொலைகள். அதனால ரத்தத்தில் பேதம் இல்லை, ஜாதி மதம் பார்க்காம மண் அந்த குவாரி வளங்கள் அள்ளிட்டு போகிறான்னு சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர், அவரை வெட்டினாங்க. அப்போ மதம் பேதம் இல்லை. அந்த பையனை அங்கே நாங்குநேரியில் படிச்சுட்டு இருந்த பையனை வெட்டினாங்க, அதில் ஜாதி பேதம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அந்த பையன் காவலாளி இந்த பையனை அடித்து கொலை பண்ணாங்க. அதனால் ரத்தத்தில் நீங்கள் பேதமே பார்க்காம கொலைகள் நல்லா பண்ணுறீங்க. அதே மாதிரி பாலின பேதங்கள் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பாலின ஆண் பெண் வித்தியாசங்கள் நாங்கள் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் வித்தியாசம் நீங்கள் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு வாய்க்கு வேணா சொல்கிறீங்களே தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது ஆண் பெண்களுக்கு. அந்த மாதிரி வந்து அது அந்த அளவுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆண் பெண் பேதம் இல்லாமல் 2 பேரும் சரிசமம்னு இவங்க திராவிட மாடல் சொல்ல முடியாது. ஆனால் இந்துவாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொல்ல முடியும். ஏன் சொல்லுங்கள்? தன்னோட உடம்புல சரி பாதியாக சிவபெருமான் வந்து தான் பொண்டாட்டி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லலாம் ஆண் பெண் பேதம் இல்லைன்னு இந்து மதத்தில் இருக்கிறவங்க சொல்லிக்கலாமே தவிர
மற்ற யாரும் நாங்கள் ஆண் பெண் பேதம் பார்க்கறது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பெண்களுக்கு இன்னும் நிறைய இடத்துல கட்டுப்பாடுகள் இருக்குது, நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்னும் ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அது தேவையும் கூட. ஏன்னா பாதுகாப்பான ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா பெண்களுக்கு தானே எல்லா பிரச்சனையுமே நடக்குது. பெண்களுக்கு தான் ஒரு கற்பழிப்பு கேஸாக இருக்கட்டும், குழந்தை இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணுறத சொல்கிறோம், அடக்க உடக்கமாக ட்ரெஸ் பண்ணணும், அடக்க உடக்கமாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். 8 வயசு குழந்தை அவங்களுக்கு என்னங்க இது பண்ணுச்சு? 8 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க. அதனால் அந்த பாலின பேதம்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதனால தான் இங்கே நிறைய ரேப் நடக்குது, நிறைய ப்ராஸ்டியூஷன் அது இது பண்ணுது. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா எத்தனையோ உறவு, அதாவது திருமணம் கடந்த உறவுகள் நிறைய இருக்குது. புது புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறானுங்க பாருங்கள். இவனுங்களெல்லாம் அப்படியே பிஞ்சு செருப்பு எடுத்துகிட்டு பிச்சிடணும். புது புது வார்த்தைகள். அதே மாதிரி இந்த பொன்முடியில் அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு மினிஸ்டர், அதுவும் ஒரு இவனுங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இதுனா, இந்து மதத்தை நம்ம கொச்சப்படுத்தினா, இந்து மதத்தை நம்ம இழிவாக பேசினா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனால் இப்போ அது அப்படி இல்லை, மாறி இருக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய நீதிமன்றமே இவர் பொன்முடியை கேள்வி கேட்டிருக்காங்க. உனக்கு வாய் இருந்தால் நீ என்னதை வேணால் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு இது அசிங்கம் தானே. ரெண்டாவது அந்த ஆளுகிட்ட இருந்து அந்த பொறுப்பை பிடுங்கிவிட்டாங்க, தெரியும்ல. பிடுங்கிட்டு இப்போ சும்மா டம்மியாக அப்படியே வேற ஒரு துறை இலாக்காவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அது மாதிரி நாகரிகமே இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல். இப்போ இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இப்போ சோசியல் மீடியா இருக்கும்போதே இவனுங்க என்ன பாடுபடுத்துகிறானுங்களே. சோசியல் மீடியாவோ இல்லை இந்த மாதிரி ஊடகங்களோ இல்லாமல் இருந்த காலத்தில் இந்த மக்களோட நிலைமைலாம் என்ன? மக்களை முட்டாளாவே வச்சு ஏமாற்றி தான் குடும்பத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த திராவிட மாடலோட இது. ஓகே மேம், நம்ம கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம். அதாவது கனிமொழி அவர்கள் நேற்று ஸ்டேஜில் பேசும்போது, அதாவது பாஜகவுடன் கூட்டணியை வைக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஒன்று கூடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே மேம். ஏன் மேம்? அது கனிமொழி அக்கா திருப்பி அவங்க அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். இலங்கை தமிழர்களை 1.5 கோடி பேர் அங்கே கொன்று குவிக்கும் போது இவர் அதே காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னார். ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் போய் நின்னார். தன்னோட பொண்ணையும் தன்னோட மருமகனையும் திகார் ஜெயிலில் பிடிச்சி கொண்டு போய் போட்டுட்டாங்க. தன்னோட மகளின் மனம் கவர்ந்த மணாலானுக்காக இவர் டெல்லிக்கு ஓடினார். போய் இது பண்ணிட்டு கனிமொழி அப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தனக்கு தேவை அப்படின்னா என்ன வேணால் பேசலாம். அதை இவங்களோட வரலாறை பார்க்கணும். அதே மாதிரி இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த அனைத்தையும் 100% நிறைவேற்ற முடியாதுன்னு. அப்புறம் என்ன முடிக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? அது ஏமாற்று வேலை இல்லையா? அதே மாதிரி கனிமொழி அக்கா கிட்டையும் கேட்குறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை இவ்வளவு குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டரில் இவ்வளவு குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரிசி பருப்பு மளிகை ஜாமான் எல்லாம் கம்மியாக பண்ணுவோம், எல்லாம் வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல, 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, என்னத்தை குறைச்சிங்க? என்னத்தை குறைச்சிங்க? இபி பில்லை ஏற்றியாச்சு, வீட்டு வரியை ஏற்றியாச்சு, எல்லா வரியும் ஏற்றாச்சு, பால் விலை, பிள்ளைங்க குடிக்கிற பால் விலையை கூட ஏற்றியாச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? வாயை திறந்தா பொய் சொல்லி அதை அவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவனார் அவங்க அப்பா, அவரோட பொண்ணு இவர். அதனால இவங்களுக்கு பொய் சொல்றதெல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம். அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் நல்லா பொய் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஏப்பா மகளிர் உரிமை தொகையே கிடைக்கல, அதுக்கே தகுதி வேணுமா? ஆனா எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் எங்கள் அரசாங்கம் வந்தால் கொடுக்கும்னு சொன்னாங்க. இப்போ வீடு தேடி படிவங்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சேர்க்கிறார்கள்? இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக இப்போ வீடு வீடாக கொண்டு போய் படிவம் கொடுக்குறாங்க. அதுவும் தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு. அப்போ எலெக்ஷன்ல நீங்கள் சொல்லியிருக்கணும், தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் தருவோம்னு சொன்னால் மக்களும் தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பான்ல. எப்படி ஒரு கிளவரா பொய் சொல்லி எப்படி அவங்கள ஏமாத்தி, அந்த வார்த்தை ஜாலங்கள் அவ்வளோ அழகா பண்ணி மக்களை ஏமாத்தி இந்த 4 ஆண்டு காலம் இவங்க ஆட்சி செய்துட்டாங்க. ஆனால் இனிமேல் அது நடக்காது. மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கிறான். பொறுத்திருந்து பார்ப்போம் 2024 என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.